நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே இரவில் கோவில் வளாகத்தில் கரடி நடமாட்டம் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியானதால் அப்பகுதி பொதுமக்கள் கடுமையான அச்சமடைந்துள்ளனர். மேலும் அந்த கரடியை கூண்டு வைத்து பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இது குறித்த தகவல்களை நமக்கு பகிர்ந்து கொள்வதற்காக ஜேஜி நியூஸ் சிறப்பு செய்தியாளர் அஜித்குமார் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அஜித்குமார், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக. அதாவது நெல்லை மாவட்டம் களக்காடு மலையடிவாரத்தையொட்டியுள்ள கிராமங்களில் கரடி மற்றும் காட்டுப்பன்றி உள்ளிட்ட வன விலங்குகளின் நடமாட்டம் அதிக அளவில் உள்ளது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக மலையடிவாரத்தை விட்டு பிரதான சாலையை கடந்து மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள சிங்கிக்குளம், தேவநல்லூர், கல்லடி சிதம்பரம், மீனவன்குளம் ஆகிய கிராமங்களில் கரடியோட நடமாட்டம் அதிகமாக இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில களக்காடு அருகே உள்ள மீனவன்குளம் கிராமத்தில் உள்ள சுடலைமாடன் கோவிலில் இன்று அதிகாலை நேரத்தில் வளாக பகுதியில் கரடி நடமாட்டமானது இருந்தது. அந்த கோவிலில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருக்கு. அந்த சிசிடிவி பதில கரடி ஒன்று கோவில் வளாகத்திற்குள் உலா வருவதும் சிசிடிவி காட்சியில பதிவாகியிருக்கு. இந்த காட்சியை பார்த்து அப்பகுதி மக்கள் மிகுந்த அச்சத்தில் இருந்து வருகின்றனர். இதனால் கரடி நடமாட்டத்தால் அப்பகுதி பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியில வர முடியாத அச்சத்திலையும் இருக்கிறாங்க. ஊருக்குள் புகுந்து அட்டகாசம் செய்து வரும் இந்த கரடியை கூண்டு வைத்து பிடிக்கணும்னு சொல்லிட்டு வனத்துறையிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கூடுதல் தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி அஜித்குமார்.